ஒட்டுமொத்தமான தமிழ் தேசத்திலே படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு எந்த நீதியும் இல்லாத ஒரு நிலையிலே நாங்கள் அந்த நீதிக்கான தேடலிலே இந்த 29ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை நாங்கள் இந்த இடத்திலே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். தமிழர்கள் மீது சிங்கள படைகள் மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு கையிலே சான்று பொருட்களாக உயிர் வாழும் சாட்சியங்களாகவும் மிக பெருமளவு சாட்சியங்கள் இருக்கின்றன. இப்பொழுது தேவைப்படுவதெல்லாம் தமிழினம் ஒன்றுபட்டு ஒரே குரலிலே வலியுறுத்தி ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றை ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்காவிட்டால் இனத்துக்கு எதிர்காலம் இல்லை. இந்த அடிப்படையிலே தான் இனப்படுகொலை என்பதை இன்றைக்கு 16 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வடக்கு மாகாண சபையிலே இனப்படுகொலை என்ற தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னரும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். 2015 அந்த தீர்மானத்தை பற்றி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை உட்பட இந்தியாவினுடைய சட்டசபையிலே அன்றைய தமிழக முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா போன்றவர்கள் குறிப்பிட்டிருந்தும் கூட எங்கிடவர்களுக்கு கண் திறக்க நாள் சென்றிருக்கிறது. இந்த மண்ணிலே நடைபெற்ற மிக பெரும் இன அழிப்பு நடவடிக்கைக்கு சிங்கள பௌத்த பேரினவாதிகளால் இந்த மண்ணிலே மேற்கொள்ளப்பட்ட வெளிப்படையான இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு கிருஷாந்தியினுடைய மரணம்தான் ஒரு அங்கத்தை தொட்டு தந்தது. பல நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் இருக்கவத்த நிலையில் அல்லது கட்டி பிடித்த நிலையில் எந்த ஒரு அடையாளங்களும் இல்லாமல் அவர்களுடைய இதய பகுதிகள் மண்டையோட்டு பகுதிகள் அடித்து நொறுக்கப்பட்டு தாக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம். இவையெல்லாம் இன்னும் ஒரு பூரணப்படுத்தப்படாத எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம் பற்றிய கேள்விகளோடு இருப்பதை அவதானிக்க முடிகிறது. இந்த நிலையில் கிருஷாந்தியினுடைய மரணமும் அவருடைய அந்த ஆத்மா பிரிவும் எங்களுக்கான விடுதலை பாதையிலே ஒரு மைல்கல். அவருடைய ஆத்மா மிக வேதனைப்பட்டு இந்த மண்ணிலே இருந்து பிரிந்திருந்தாலும் சாந்தி பெற வேண்டும் என்பது இன்றைய இந்த நாளிலேயாவது எங்களால் முன்னெடுக்கப்பட்டிருப்பது ஒரு வகையில் நல்லது. பல நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் இருக்கவத்த நிலையில் அல்லது கட்டி பிடித்த நிலையில் எந்த ஒரு அடையாளங்களும் இல்லாமல் அவர்களுடைய இதய பகுதிகள் மண்டையோட்டு பகுதிகள் அடித்து நொறுக்கப்பட்டு தாக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம். இவையெல்லாம் இன்னும் ஒரு பூரணப்படுத்தப்படாத எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம் பற்றிய கேள்விகளோடு இருப்பதை அவதானிக்க முடிகிறது. இந்த நிலையில் கிருஷாந்தியினுடைய மரணமும் அவருடைய அந்த ஆத்மா பிரிவும் எங்களுக்கான விடுதலை பாதையிலே ஒரு மைல்கல். அவருடைய ஆத்மா மிக வேதனைப்பட்டு இந்த மண்ணிலே இருந்து பிரிந்திருந்தாலும் சாந்தி பெற வேண்டும் என்பது இன்றைய இந்த நாளிலேயாவது எங்களால் முன்னெடுக்கப்பட்டிருப்பது ஒரு வகையில் நல்லது. சிங்கள இனவரிக்காரர்களால் பறிக்கப்பட்ட கிருஷாந்தியினுடைய 17வது ஆண்டை நினைவு கொள்ளுகின்ற இந்த நாள், இந்த நிகழ்வினுடைய தலைவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற ஊடகவியலாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முதலிலே சகோதரி கிருஷாந்தியினுடைய பாதங்களை பணிந்து இந்த மண்ணிலே இப்பொழுதும் பேசுபொருளாக இருக்கின்ற நூற்றுக்கணக்கான எங்களுடைய சகோதரருடைய எலும்புக்கூடுகளின் சாட்சியாக இந்த மண்ணிலே நீங்கள் ஒன்று கூடியிருப்பது ஒரு காலத்தின் தேவையாக கடமையாக மாறியிருக்கிறது. மிக முக்கியமாக ஒரு பாடசாலை சிறுமியாக தன்னுடைய உயர்கல்விக்கான உயர்தர பரீட்சை எழுதுவதற்கான ஆயத்தங்களோடு நாங்கள் நின்று பேசுகின்ற இந்த இடத்திலே சகோதரி கிருஷாந்தி மிக விருமாப்போடும் எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையோடும் இந்த இனம் பற்றிய ஏதோ ஒரு எண்ணத்தோடும் அவருடைய மனதிலே இருந்த தைரியத்தோடும் இந்த பாதையால் நடந்து தான் படித்த பாடசாலை சுண்டுக்குழி மகளிர் கல்லூரிக்கு சென்று திரும்பிய பொழுது அந்த 11:30 மணி அளவில் இதே இடத்தில் அவர் இருத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தாய்க்கு கிடைத்த தகவலும் அதற்கு பின்னர் அவர் காணாமல் போனதும் அவருடைய தாயார் சகோதரன் பிரணவன் அயல் வீட்டுக்காரர் என்று பலருடைய மரணங்களும் இன்று வரை எங்களை துரத்தி கொண்டே இருக்கின்றது. நாங்கள் பேசுகின்ற நிலம், எங்களுடைய கால்கள் பாதங்கள் பதித்திருக்கின்ற நிலம், ஒவ்வொருவருடைய எலும்பு துண்டங்களும் எங்களை முத்தமிட்டு கொண்டிருக்க நாங்கள் இந்த மண்ணிலே வரலாறு பற்றி, எங்களுடைய மக்கள் பற்றி, எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் பற்றி பேசுகிறோம். கிருஷாந்தி என்கின்ற அந்த சகோதரியினுடைய மரணம் அவருடைய வாழ்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது.
காரணம், இந்த மண்ணிலே நடைபெற்ற மிக பெரும் இன அழிப்பு நடவடிக்கைக்கு சிங்கள பௌத்த பேரினவாதிகளால் இந்த மண்ணிலே மேற்கொள்ளப்பட்ட வெளிப்படையான இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு கிருஷாந்தியினுடைய மரணம்தான் ஒரு அங்கத்தை தொட்டு தந்தது. இன்றும் கூட கண்டெடுக்கப்படுகின்ற பல நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் இருக்கவத்த நிலையில் அல்லது கட்டி பிடித்த நிலையில் எந்த ஒரு அடையாளங்களும் இல்லாமல் அவர்களுடைய இதய பகுதிகள், மண்டையோட்டு பகுதிகள் அடித்து நொறுக்கப்பட்டு தாக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம். இவையெல்லாம் இன்னும் ஒரு பூரணப்படுத்தப்படாத எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம் பற்றிய கேள்விகளோடு இருப்பதை அவதானிக்க முடிகிறது. இந்த நிலையில் கிருஷாந்தியினுடைய மரணமும் அவருடைய அந்த ஆத்மா பிரிவும் எங்களுக்கான விடுதலை பாதையிலே ஒரு மைல்கல். அவருடைய ஆத்மா மிக வேதனைப்பட்டு இந்த மண்ணிலே இருந்து பிரிந்திருந்தாலும் சாந்தி பெற வேண்டும் என்பது இன்றைய இந்த நாளிலேயாவது எங்களால் முன்னெடுக்கப்பட்டிருப்பது ஒரு வகையில் நல்லது. அந்த வகையில் அவருடைய அந்த ஆத்மாவினுடைய இந்த தொடர் நடவடிக்கையிலே அவரோடும் அவருக்கு பிற்பாடும் இந்த மண்ணிலே கொல்லப்பட்ட, அவருக்கு முற்பாடும் கொல்லப்பட்ட பல பேருடைய ஆத்மாக்கள் எங்களுடைய தேசிய விடுதலையிலே, தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை பயணத்திலே ஒரு பாதையை திறக்கும். அந்த பாதைக்கான ஒரு களமாக, ஒரு காரணமாக இந்த நாட்கள் அமையும். இந்த காரணத்துக்கான இடத்தை தெரிவு செய்த ஏற்பாட்டுக் குழுவினருக்கும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள். 29 வருடங்களுக்கு முன்னர் காப்போத்தா உயர்தர பரீட்சை எழுதிவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்கள் இந்த இடத்திலே நிலை கொண்டிருந்த சந்திரிகா அரசாங்கத்தினுடைய ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளால் வழிமறைக்கப்பட்டு மிக கொடூரமான முறையிலே வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு 29 வருடங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் அவருடைய அந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படாதது மட்டுமல்ல, அவரை தேடிச் சென்ற உறவினர்கள், அவரோடு சேர்ந்து இங்கே புதைக்கப்பட்டவர்கள், ஒட்டுமொத்தமான தமிழ் தேசத்திலே படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு எந்த நீதியும் இல்லாத ஒரு நிலையிலே நாங்கள் அந்த நீதிக்கான தேடலிலே இந்த 29ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை நாங்கள் இந்த இடத்திலே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த சித்துப்பாத்தியிலே கட்டடப் பணிக்காக அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட பொழுது வெளிவந்த மனித எச்சங்களை அடிப்படையாக வைத்து கிருபாகரன் அவர்கள் மேற்கொண்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இங்கே ஒரு அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டு 240 வரையான எலும்புக்கூடுகள் வெளிவந்திருக்கின்றது. இந்த எலும்புக்கூடுகள் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இங்கே எனக்கு முன்னர் கருத்துரை வழங்கிய மயூரன் அவர்கள் சொன்ன கருத்து, கிருபாகரன் அவர்கள் சொன்னது, ஈஸ்வரன் அவர்கள் சொன்னது போன்று இது ஒரு மாபெரும் இனப்படுகொலைக்கான ஒரு சான்றாக இருக்கின்றது. இந்த சான்று பொருட்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டால் மாத்திரம்தான் இந்த படுகொலைகளுக்கான நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்போ போதியளவு சாட்சியங்கள் தமிழர்கள் மீது சிங்கள படைகள் மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு கையிலே சான்று பொருட்களாக உயிர் வாழும் சாட்சியங்களாகவும் மிக பெருமளவு சாட்சியங்கள் இருக்கின்றன. இப்பொழுது தேவைப்படுவதெல்லாம் தமிழினம் ஒன்றுபட்டு ஒரே குரலிலே வலியுறுத்தி ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றை ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். உள்ளக விசாரணை மூலம் ஒருபொழுதும் நீதி கிடைக்காது என்பதை தமிழர்கள் ஒருமித்த குரலிலே வெளிப்படுத்த வேண்டும். இங்கே முன்னாள் போராளி, குறிப்பாக 85ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த கைதடி பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவர் என்று ஈஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அவர் இங்கே தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டது போன்று இந்த ஆணையாளர் இந்த இடத்துக்கு வந்து சென்ற பிற்பாடு அவர் வெளியிட்ட கருத்துக்கள் என்பது உண்மையிலே தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற கருத்துக்களாக அமைந்திருக்கவில்லை. அவர் திரும்பிய பிற்பாடு, ஜெனீவாக்கு திரும்பிய பிற்பாடு அவர்கள் வெளியிட்ட அறிக்கை என்பதும் தமிழர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கவில்லை. அதற்கு பிற்பாடு இப்பொழுது வரவிருக்கிற தீர்மானத்தை ஒட்டி ஒரு முன்னகல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த முன்னகலும் மீண்டும் இந்த இனப்படுகொலை செய்த அனுர அரசுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதாகத்தான் கட்டியங்கூறி நிற்கின்றது. அதற்காக நாங்கள் இந்த போராட்டங்களிலே நாங்கள் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. எங்கே தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் விழிப்படைந்து
தமிழ் மக்கள், வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தெரிவு செய்த அரசியல் தலைவர்களும் மக்களும் இணைந்து ஒரே குரலிலே உள்ளக விசாரணையில் நம்பிக்கை இல்லை, ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும், அதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முறக்கப்பட்டிருக்கிற பொறுப்புக்கூறல் விவகாரம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஊடாக ஒரு குற்றவியல் விசாரணைக்கு உடனடியாக பாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த கடமையிலிருந்து ஐநா தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த செயல்பாடு நடைபெறவில்லை. மாறாக அனுரகுமார திசாநாயக்க இந்த செம்மணி வழக்குகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இந்த விடயங்கள் உள்ளக விசாரணைக்குள் முடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் தான் ஐநா ஆணையாளருடைய அறிக்கையும் உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பு கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் இதில் கடந்த காலங்களை நாங்கள் மறக்க வேண்டும் என்று விரும்பினால் எதிர்காலத்திலே நாங்கள் ஒரு புள்ளியிலே சந்தித்து எல்லோரும் ஒன்றாக பயணிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு என்பது இந்த நடந்த இனப்படுகொலைக்கு உள்ளக விசாரணையில் நம்பிக்கை இல்லை, உள்ளக விசாரணைக்குள் ஐநாவுக்குள் முடக்கப்பட்டிருக்கிற பொறுப்புக்கூறல் விவகாரத்தை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மக்களால் இங்கே ஈஸ்வரன் அண்ணன் அவர்கள் சொன்னார், லட்சக்கணக்கிலே கையொப்பங்கள் திரட்டப்படுகிறது என்று சொல்லி. உண்மையிலே இந்த கையொப்பங்கள் எங்களுக்கு பயன் தர போகிறதா இல்லையா என்பதை எது தீர்மானிக்க போகிறது என்று சொன்னால், அனுப்பப்படுகிற இந்த மகஜரின் இறுதியிலே, அந்த மகஜருக்கு இறுதியிலே மக்கள் பிரதிநிதிகளாக வடக்கு கிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 19 பேரில் குறைந்தது 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளுடைய தலைவர் செயலாளர்களும் கையொப்பமிட்டு அதோடு ஒரு இணைப்பாக இந்த கையொப்பங்கள் அனுப்பப்படுகிற பொழுது மாத்திரம்தான் அவை சர்வதேச சமூகத்தினால் தமிழ் மக்களுடைய கருத்தாக கொள்ளப்படும். இல்லை என்று சொன்னால் அந்த கையொப்பங்கள் ஈஸ்வரன் அண்ணே அவர்கள் சொன்னது போன்று பயன் தருமா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியைத்தான் ஏற்படுத்தும். ஆகவே அந்த முயற்சி, மக்களிடம் கையெழுத்து பெறுகின்ற முயற்சி ஒரு பெருமதியான முயற்சி. ஆனால் அந்த முயற்சிக்கு பெருமதி சேர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற 19 பாராளுமன்ற உறுப்பினர்களில் குறைந்தது 10 பேர் அந்த கடிதத்தின் முடிவிலே கையொப்பமிட வேண்டும். உள்ளக விசாரணையை நிராகரித்து மனித உரிமைகள் பேரவைக்குள் பொறுப்புக்கூறல் விவகாரம் இருப்பதில் எந்த பயனும் இல்லை என்பதனை குறிப்பிட்டு சர்வதேச ஐநா பாதுகாப்பு சபை ஊடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அல்லது சர்வதேச விசாரணை ஒன்றுக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக எழுதப்படுகிற அந்த கடிதத்திலே இந்த கையொப்பங்கள் இருந்தால் மாத்திரம்தான் இதற்கு ஒரு பெறுமதி இருக்கும். இல்லை என்று சொன்னால் என்ன நடைபெறும் என்பதற்கு ஈஸ்வரன் அண்ணன் அவர்கள் எழுப்பிய கேள்விதான் எல்லோருடைய மனங்களிலும் எழும். நான் ஏன் இதனை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், மக்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் 75 வருடங்களாக போராடி இருக்கிறோம், பயனில்லை. போருக்கு பின்னர் 15 வருடங்களாக போராடி இருக்கிறோம், பயனில்லை. அப்படி அல்ல. நாங்கள் சரியான கோரிக்கைகளை வைத்து போராடி இருக்கிறோமா? அல்ல, கோரிக்கைகளை சரியாக வைத்து போராடி இருக்கிறோம். ஆனால் அந்த கோரிக்கைகளை வைக்க வேண்டியவர்கள் வைக்க வேண்டிய இடங்களில் சரியாக வைத்திருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே இன்று இந்த 1 லட்சமோ 1.5 லட்சம் கையெழுத்து பெறுகின்ற போராட்டம் ஒரு பெருமதியான போராட்டம். அந்த போராட்டம் தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயத்தை தேடித்தர வேண்டுமாக இருந்தால் என்னுடைய தாழ்மையான கருத்து, மக்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயம், தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 19 பாராளுமன்ற உறுப்பினர்களில் குறைந்தது அந்த 10 பேருடைய ஒப்பங்கள், பேரும் அவர்களுடைய பதவிகள் அவர்களுடைய முகவரிகள் ஓடு சேர்ந்து அவர்களுடைய ஒப்பங்களோடு கட்சியினுடைய தலைவர் செயலாளர்களுடைய ஒப்பங்களும் உள்ளடக்கப்பட்டு செல்ல வேண்டும். இன்று 1.5 லட்சம் கையொப்பங்கள் பெறப்படுகிறது. கிட்டத்தட்ட 15,000 தாள்கள் அங்கே இருக்கும். 15,000 தாள்களிலே ஒவ்வொருத்தரும் 1000 தாள்களுக்கு பிற்பாடு கையொப்பங்களை இடுவதன் மூலம் நாங்கள் கையொப்பமிட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் எங்களையும் எங்களுடைய மக்களையும் ஏமாற்றிக் கொள்வதில் எந்த பயனும் கிடையாது. ஆகவே ஒரு கடிதத்தை சர்வதேச சமூகம் எடுத்து பார்த்து முடிவெடுக்கக்கூடிய அல்லது அந்த முடிவில் இருந்து விலத்தி செல்ல முடியாத ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடியதாக அந்த செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அந்த அடிப்படையிலே என்னை பொறுத்தவரையிலே இந்த நினைவேந்தல்கள் என்பது வெறுமனே பூவை போட்டு விளக்கை கொளுத்தி விட்டு செல்வதற்கான நினைவேந்தல்கள் அல்ல. இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த தண்டனையானது ஒரு சர்வதேச நீதிமன்றம் ஊடாகவே அல்லது சர்வதேச குற்றவியல் விசாரணை ஊடாகவே எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அதை நோக்கி நாங்கள் எல்லோரும் தெளிவாக பயணத்தை இனியாவது ஆரம்பிக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டுதான் இந்த நினைவேந்தல்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு
இந்த நோக்கத்தை அடைவதற்காக எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உட்பட கொன்று புதைக்கப்பட்டு 29 ஆண்டுகள் கடந்த நிலைமையிலும் நாங்கள் அந்த நினைவேந்தலை அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றோம். வருடா வருடம் இந்த இடத்திலே நாங்கள் அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் அது இன்றைக்கு செம்மணி என்பது மிகப்பெரிய அளவிலே ஏறக்குறைய 240 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதனால் இன்னமும் பிரபலமாகி செம்மணியை நினைவூட்டி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தமிழின படுகொலையினுடைய வரலாறு நீண்டு கொண்டு செல்கிறது. இலங்கை தீவுக்கு சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து படுகொலைகள் ஆரம்பித்திருந்தாலும் 58, 77, 83 இருந்த படுகொலைகள் முள்ளிவாய்க்காலிலே பல 10,000 கணக்கிலே படுகொலைகளாக மாறியதை தொடர்ந்துதான் இன்றைக்கும் படுகொலைகள் நிறுத்தப்படவில்லை, தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இனப்படுகொலை என்பது வெறுமனே மனித உயிர்களை கொல்வது மாத்திரமல்ல, அவர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பது, அவர்களை கட்டாயமாக இனமாற்றம் மதமாற்றம் செய்வது போன்ற பல அம்சங்களை 1948ஆம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட இனப்படுகொலை அந்த சரத்து தெளிவுபடுத்துகிறது. அவை எங்களை பொறுத்தளவிலே நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்காவிட்டால் இனத்துக்கு எதிர்காலம் இல்லை. இந்த அடிப்படையிலே தான் இனப்படுகொலை என்பதை இன்றைக்கு 16 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அவற்றை ஏற்றுக்கொள்கிறார் என்பது அல்ல. இது பல 10 ஆண்டுகளுக்கு முன்னர் கூட 1983 3000க்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு வெலிக்கடை வெஞ்சரை போன்ற இடத்திலே 53 தமிழ் அரசியல் கைதிகள் வட்டி படுகொலை செய்யப்பட்ட நேரத்திலே இந்திய பாராளுமன்றத்திலே 2 அவைகள், ராஜ்யசபா லோக்சபா, ராஜ்யசபாவிலே மாநிலங்கள் அவை என்று சொல்வார்கள், அதிலே ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி இந்திய பிரதமர் 83ஆம் ஆண்டு அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தமிழின படுகொலை நடைபெற்றது தமிழின படுகொலை என்பதை சொல்லி 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பி பிரச்சாரங்களை மேற்கொண்டவர். அவை இனப்படுகொலை வரலாறு நீண்டு கொண்டிருக்கிறது. எங்களுக்கான அடக்குமுறைகள் நீண்டு கொண்டிருக்கின்றன. இப்பொழுதுதான் ஒரு சில தரப்புகள் ஏற்றுக்கொண்டாலும் கூட வடக்கு மாகாண சபையிலே இனப்படுகொலை என்ற தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னரும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். 2015 அந்த தீர்மானத்தை பற்றி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை உட்பட இந்தியாவினுடைய சட்டசபையிலே அன்றைய தமிழக முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா போன்றவர்கள் குறிப்பிட்டிருந்தும் கூட எங்கிட்டவர்களுக்கு கண் திறக்க நாள் சென்றிருக்கிறது. இவ்வாறு நாங்கள் தமிழர்கள் ஒருமித்த குரலிலே எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை திரு செல்வராஜா கைத்திரர் அவர்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் கேட்பதிலே தான் தங்கியிருக்கிறது. நாங்களே கேட்காமல் விட்டால் அதை அவர்கள் தருவார்களா, கேட்டாலும் தருவார்களா என்று கேட்ட பொழுது இனப்படுகொலை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுது இவ்வாறு கேட்டார்கள். இப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? இது மாத்திரமல்ல, இனப்படுகொலை மாகாண சபையினுடைய பதவிக்காலம் முடிகின்ற காலகட்டத்திலே செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி, செப்டம்பர் 28ஆம் தேதியுடன் மாகாண சபையினுடைய பதவிக்காலம் முடிந்தது. 2018ஆம் ஆண்டிலே ஒரு இனப்படுகொலைக்கு பின்னர் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வாக ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு, பொதுஜன வாக்கெடுப்பு, வெளிநாட்டு தமிழர்கள் உட்பட அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாக்கெடுப்பு நடத்தி தமிழ் மக்களுடைய தீர்மானம் என்ன என்று தீர்மானிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆகவே எங்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கு பின்னர் என்ன அடுத்த கட்டம்? ஒரு குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டிலே கொண்டு போய் தண்டிப்பதாக இருந்தால் தனிப்பட்டவர்களை தான் தண்டிக்க முடியும், அரசாங்கத்தை தண்டிக்க முடியாது. அதுக்குத்தான் நாங்கள் கேட்கின்றோம், ICJ, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கான நீதி தீர்ப்பாயம் போல அது நாடுகளைத்தான் அங்கே விசாரிக்க முடியும். ஒரு நாடு தான் அங்கே வழக்கை கொண்டு செல்ல முடியும். ஆகவே இவ்வாறு எங்களுடைய பிரச்சனைகளை பன்முகப்படுத்தப்பட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு ரோம் உடன்படிக்கையில் இலங்கை கையெழுத்திடவில்லை.
அவை பாதுகாப்பு சபை ஊடாக கொண்டு செல்லப்பட வேண்டும். அதை பாதுகாப்பு சபையிலே சில நாடுகள் வீட்டோ பண்ணினால் ரத்த அதிகாரத்தை பாவித்தால் எதையும் செய்ய முடியாது. அவை இவ்வாறான சூழ்நிலை நெருக்கடிகளுக்கு மத்தியிலே தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையை பார்த்து எங்களுக்கு ஒரு ரெமெடியல் ஜஸ்டிஸ், ஒரு ஈடுசை நீதி ஒன்று கிடைக்க வேண்டும். இவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்டது பின்னர் நாங்கள் வெறுமனே அதைத்தான் இதைத்தான் என்று கையேற்றி கொண்டிருக்க முடியாது. அது எங்களுடைய மக்களுடைய சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்பட வேண்டும். அதே போல இங்கே எங்களுடைய ராஜ்யத்தை தமிழுடைய ராஜ்யத்தை போர்த்துகீசர் ஒல்லாத்தர் ஆங்கிலேயர் வருவதற்கு முன்னர் இருந்த ராஜ்யங்களை எங்களுடைய சம்மதத்துடன் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அந்த அடிப்படையிலே எங்களுடைய அந்த மக்களுக்கான சரியான குடி உரிமை என்பது வழங்கப்படாத சூழ்நிலையிலே அதை போல அதை வழங்குகின்ற பட்டியலிலே இலங்கையை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைமையை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். அவை எங்களை பொறுத்தளவிலே சர்வதேசத்திலே எவ்வளவோ விடயங்கள் 2015ஆம் ஆண்டு 30 என்ற தீர்மானம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட பொழுது அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலர், திரு சுமந்திரன் உட்பட, மாவசிராயன் உட்பட பலரும், ஏன் நான் அப்பொழுது இருந்த டெலோ இயக்கத்தினுடைய தலைவர் செல்வம் அடக்கலான் உட்பட நின்ற பொழுது நாங்கள் கொஞ்சம் பேர், திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிறு செல்வராஜா கஜேந்திரன், ஐந்து சசர் போன்ற நாங்கள் நின்று ஒரு உள்நாட்டு விசாரணை ஒருபோதும் இலங்கையிலே சரியாக நடக்காது, இது மோசடி என்பதை 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னோம். இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது? இப்பொழுது அவர்கள் தயாராக இல்லை. ஆக இவ்வாறான சூழ்நிலைகளிலே நாங்கள் கேட்டு பிரயோசனம் இல்லை என்றதல்ல, நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும். இந்த இனப்படுகொலைக்காக 1 லட்சத்துக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட இந்த இனப்படுகொலைக்கான நீதியை நாங்கள் சர்வதேச மன்றிலே கோருவதை நோக்காக கொண்டுதான் எங்களுடைய போராட்டத்தை முன்னகர்த்தி செல்ல வேண்டும். அதே போல் இந்த நினைவேந்தல்கள் இதெல்லாம் மக்களை ஒன்று திரட்டுவதற்கும் கருத்துருவாக்கத்தை உருவாக்குவதற்கும் ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்குவதற்கும் வழிவகுக்கும் என்று சொல்லி இந்த கொல்லப்பட்ட செல்வி கிருசாந்தி குமாரசாமி அவர்கள், அதே போல் தாயார், தம்பியார், அயல் வீட்டுக்காரர் உட்பட இந்த மண்ணிலே கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் இந்த இன விடுதலை போரிலே கொல்லப்பட்ட அத்தனை பேருக்கும் எங்களுடைய அந்த அஞ்சலியை செலுத்தி இவ்வாறான நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர வேண்டும் என்று கூறி என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கிருஷாந்தி அவர்களுடைய நினைவேந்தலாக மட்டும்தான் நாங்கள் நடத்தி வந்தோம். இந்த வருடம் இதை நினைவேந்தல் நிகழ்ச்சியாக நடத்த வேண்டிய கடப்பாட்டில் நாங்கள் வந்திருக்கின்றோம். ஏனென்றால் கிருஷாந்தியினுடைய படுகொலையுடன் 11 இராணுவ அதிகாரி குற்றஞ்சாட்டப்பட்டு 2 மரணித்தார்கள், 1 தப்பியோடினார், 2 பொது மன்னிப்பு என்ற அடிப்படையில் 6 பேருக்கு மட்டும்தான் அந்த மரண தண்டனை வழங்கப்பட்டது அக்பார் நீதிமன்றத்திற்கு முன்னால். ஆனால் உண்மையான பல சாட்சியங்கள் இருக்கின்றன. சில பேர் மரணித்து விட்டார்கள், சில பேர் தங்களுடைய சுயநினைவை இழந்து நிற்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இவை அனைத்தையும் நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டிய தேவை எம் முன்னால் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த சாட்சியங்களையும் ஊடகவியலாளையும் மையமாக கொண்டு இதனை ஆவணப்படுத்துவதற்காக முதல் கட்டமாக இந்த வருடம் இதனை நாங்கள் ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியாக ஆரம்பித்து இருக்கின்றோம். அடுத்து வரும் ஆண்டுகளில் அதனை ஒரு ஆவணமாக இதில் வெளியிடுவோம். அவ்வாறான பல சாட்சியங்கள் இருக்கின்றன. வெளிப்படுத்தப்படாத ஒரு சில சாட்சிகளை நான் இங்கே கூற விரும்புகிறேன். முதலாவது சாட்சியாக இந்த கிருஷாந்தியினுடைய படுகொலையின் பிரதான முதன்மை சாட்சியான ஆறுமுகநாதன் புவனேஸ்வரி அவர்கள் இந்த மனித புதகுழியிலே 7ஆம் தேதி காலை கிருஷாந்தியுடைய நண்பி ஞானந்தி இராணுவ வாகனத்தினால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அதனை படுகொலை அல்லாது அதனை ஒரு விபத்தாக கருதி அதற்கு தீர்ப்பு வழங்கி அது சாதாரண நிகழ்வாக முடிவடைந்து விட்டது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் கிருஷாந்தியினுடைய நண்பி அதே 7ஆம் தேதி காலை 8 மணி அளவில் புங்கங்குளம் சந்தியில் வைத்து ஞானந்தி இராணுவ வாகனத்தினால் அடித்து படுகொலை செய்யப்படுகின்றார். மதியம் 12:30 மணிக்கு இதில் கிருஷாந்தி தடுத்து நிறுத்தப்படுகின்றார். கிருஷாந்தியை தடுத்து நிறுத்துமாறு ஒரு சில பெண்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சோமரட்ன ராஜபக்சவிடம் ஒரு துண்டு வழங்கப்பட்டதாக சோமரட்ன ராஜபக்ச சென்ற கிழமை தன்னுடைய செய்தியை ஊடகங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்.
அத்துடன் குறிப்பாக குமாரசாமி ராசம்மா அவர்களும் 2:30 மணியளவில் குறித்த 2வது சோதனை சாவடிக்கு வருகை தந்து மீண்டும் இங்கே இருந்து ஞானந்தியினுடைய வீட்டுக்கு சென்று அங்கு கிரிசாந்தி வந்ததாக விசாரித்து மீண்டும் வந்து 1வது சோதனை சாவடியில் மீண்டும் அங்கு விசாரித்து அங்கு வைத்து கைது செய்யப்படுகின்றார். இந்த நிகழ்வை கண்கண்ட சாட்சியமான கைதடியைச் சேர்ந்த கணநாதன் இறந்து விட்டார். சாட்சியம் மறைக்கப்பட்டு விட்டது, மறந்து விட்டது. எனவே நாங்கள் ஒரு முடிவை எடுத்தோம். இன்னும் பல சாட்சியங்கள் உயிருடன் இருக்கிறார்கள். கிரிசாந்தியை மட்டுமல்ல, செம்மணி படுகொலையுடன் தொடர்பட்ட பல கண்கண்ட சாட்சியங்கள், அந்த சித்திரவதைகளை அனுபவித்து இறுதி பலாலி யாழ்ப்பாணம் 512வது பிரிகேட்டினுடைய தலைமைச் செயலகம் 53வது படையணி, அதனை விட இராணுவ காவலர்கள் இருந்த அனைத்து பகுதியிலும் இருந்த மக்கள் சாட்சியங்கள் வழங்க தயாராக இருக்கின்றார்கள். அவர்கள் உள்ளக சாட்சிகளை வழங்க தயாராக இல்லை. அதுவும் குறிப்பாக இந்த ஏனையின் வீதிக்கும் அங்கே இருக்கின்ற கொட்டுக்கிணத்துக்கும் இடைப்பட்ட இந்த வயல் பரப்பிலே முற்றுமுழுதாக சூனிய பகுதியாக இருந்து இந்த நிலத்திலே பல உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டு சித்திரவதைப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்கள் இங்கே புதைக்கப்பட்டனர். சோமரட்ன ராஜபக்ச ஜூலை மாதம் நீதிமன்றத்தில் தன்னுடைய சாட்சியை கூறி சில வாரங்கள் இந்த பாதை முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டு அதிநவீன ஒளி வீச்சு இயந்திரங்களை பயன்படுத்தி கனகர வாகனங்களை பயன்படுத்தி இங்கே அகழ்வு செய்து அந்த எண்புகளை எடுத்து எரித்ததாக இந்த பகுதியினுடைய வசிக்கின்ற மக்கள், கண்கண்ட மக்கள் சாட்சி சொல்ல தயாராக இருக்கின்றார்கள். இவ்வாறு பல சாட்சியங்கள் இருக்கின்றன. மணியந்தோட்டம் மனித புதைகளினுடைய சாட்சிகளும் மிகவும் தெளிவாக இருக்கின்றன. அந்த இடத்தை அடையாளம் காட்டக்கூடிய சாட்சியங்களும் தற்பொழுது கிடைத்திருக்கின்றது. இலங்கை இராணுவத்தினுடைய இராணுவ தளபதியாக இருந்த முக்கிய இராணுவ தளபதியாக இருந்து ஓய்வு பெற்று பின்னர் தூதுவராக பணியாற்றிய ஒரு இராணுவ தளபதியும் புங்கங்குளம் இராணுவ முகாமுக்கு 53வது படையணியின் கஜபாகு படையணியினுடைய அரியாலை நல்லூர் ஜால்நகரனுடைய தளபதியாக கடமையாற்றி இருக்கின்றார் என்பது தற்போது கிடைத்திருக்கின்ற சான்று. இவற்றை எல்லாம் நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இன்று இந்த நிகழ்வை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம். ஆவணப்படுத்தி கிரிசாந்தியுடைய படுகொலைக்கு மட்டுமல்ல, செம்மணி படுகொலைக்கு மட்டுமல்ல, இங்கே இழைக்கப்பட்ட அனைத்து படுகொலைக்குமான அது மண்டதீவு வரை அது நீளுகின்றது. மண்டதீவில் கூட 58 பொதுமக்கள் கைது செய்யப்பட்டு அல்லப்பட்டி மண்டதீவு ஊடாக யாழ்ப்பாண கோட்டையை கைப்பற்றுவதற்காக மனித கேடயமாக பயன்படுத்தி இராணுவத்தின் போர் அரங்கின் முற்பகுதியில் மக்களை 3 நாள் உணவில்லாமல் கொண்டு சென்ற சாட்சியமும் இருக்கின்றன. ஆனால் இவையும் இலங்கையினுடைய உள்ளக நீதி பொறுமுறைக்கு சாட்சி வழங்க தயாராக இல்லை. எனவேதான் நாங்கள் ஒரு சர்வதேச நீதி பொறுமுறையை கோருகிறோம். அது கிடைக்கின்ற போது அதற்கான சாட்சிகளை இவர்கள் மறைந்தாலும் ஆவண ரீதியாக நாங்கள் அதனை கையளிப்போம் என்று இந்த இடத்தில் கிரிசாந்தி அவர்களுக்கு நான் இதை கூறிக்கொண்டு, நிச்சயமாக இந்த நீதி கிடைக்கின்ற போதுதான் எங்களுடைய கிரிசாந்தி அக்கானுடைய ஆத்மா சாந்தி அடையும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 1996 இதே நாளில் ஏறத்தாழ இதே நேரத்தில் ஒரு பாடசாலை சிறுமி இதே இடத்தில் சொல்லோனா துன்பங்கள் துயரங்களுக்கு ஆட்பட இருப்பது தெரியாமல் அவரால் தடுத்து வைக்கப்படுகிறார். இந்த நேரத்தில் அவருக்கு நிகழ்ந்த கொடுமைகளை அந்த புத்தகங்கள் தொடர்பில் வாசிக்கின்ற பொழுது இந்த மண்ணில் எத்தனையோ விதமான படுகொலைகள், எத்தனையோ விதமான சித்திரவதைகள், பல்வேறு வழிகளிலான இனவழிப்பு முறைகள் அத்தனையும் நடந்தேறின. அதில் உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் பாடசாலை சீருடை அணிந்திருந்தால் அது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைமை என்று அவரது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் நினைக்கின்ற ஒரு காலம் இருந்தது. பாடசாலை சிறுவர்களுக்கு ஏதும் ஆகாது என்று எல்லோரும் எண்ணிய காலத்தில் பாடசாலைகள் மீதும் விமான தாக்குதல், ஷெல் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதும் இந்த மண்ணில் தான். ஆலயங்கள் மீது நிகழ்த்தப்பட்டதும் இந்த மண்ணில் தான். வைத்தியசாலைகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதும் இந்த மண்ணில் தான். இந்த சொல்லோனா துயரங்களின் கிரிசாந்தி அக்காவினுடைய
மரணம், அவர் பட்ட வேதனைகளை வாசிக்கின்ற பொழுது உண்மையில் தமிழனாக ஏன் பிறந்தோம் என்று ஒரு கேள்விதான் எங்கள் வருகிறது. ஃப்ரீ டு கில் அல்லது லைசன்ஸ் டு கில் என்ற அடிப்படையிலே இந்த தமிழர்களை அழித்தால் கேட்பதற்கு யாரும் வரமாட்டார்கள், நீங்கள் செய்வதை செய்யலாம் என்று ஒரு கட்டவிழ்த்த அந்த காட்டு மிருகங்களால் நிகழ்த்தப்பட்ட அந்த படுகொலை, நாங்கள் தமிழர்கள் நடுகள் மரபினர்கள், நாங்கள் வழிபடும் காவல் தெய்வங்கள், எங்கள் வழிபாட்டு முறைகள் அத்தனையும் எங்கள் பாரம்பரியத்தில் இருந்து வந்த எங்களுக்கு முன்தோன்றிய ஏதோ ஒரு வழியில் இந்த மக்களுக்கு பல செய்திகளை சொன்று சென்றவர்கள் காலங்காலமாக கடவுள்களாக இருந்து வந்தார்கள். ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகு எமது இனத்தில் மரணித்த அந்த சிறுமி இன்று ஒரு வடிவில் வந்து இந்த இனத்திற்கு நிகழ்ந்த துயரத்தின் ஒரு சாட்சியாக, இந்த இனத்திற்கு ஒரு நீதி வேண்டும் என்று கேட்கின்ற ஒரு தெய்வமாக வந்துள்ளார். இந்த மண்ணில் அவரை கொற்றவை, அவரை நாச்சியார், அவர் ஒரு பெண் தெய்வமாக தமிழ் மக்கள் மத்தியில் உயிர்ப்புடன் இருப்பார். அதே போல இந்த மண்ணிற்காக உயிர் சிந்திய எத்தனையோ உயிர்கள், இந்த மண்ணிற்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும் என்றதற்காக இறந்த அவர்களின் ஆத்மா சரியான முறையில் இந்த தமிழ் மக்களுக்கான விடியலை நோக்கி வழிநடத்தும். அவர்கள் துணை என்றும் இருக்கும். இதனை இந்த நேரத்தில் கிருஷாந்தி அக்கா அவர்கள், அவருடன் ஏனைய வழியில் கொல்லப்பட்டவர்களின் ஆன்மாக்கள் நீதியை கேட்க தொடங்கியுள்ளனர். இது கேட்க வேண்டியவர்களின் செவிகளை சென்றடையும் என்று நினைக்கிறோம். இவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அத்தனை பேரும் கோரி வருகிறோம். இந்த நினைவேந்தல் நிகழ்வை ஒழுங்கு செய்தவர்களுக்கும் இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் நன்றி. இவ்வாறான நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக அந்தந்த காலப்பகுதியில் அந்தந்த இடங்களில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற தாழ்மையான வேண்டுகோளுடன் நிறைவு செய்கிறேன். நன்றி.